டே சின்சானு, என்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. இப்ப வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன். ஏதாவது கேமை பார்த்தனா சொல்டா, போய் அந்த கேமை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பிராங்க்லின், புதுசா நான் ஒரு கேம் ட்ரை பண்ணப்பா. கேமிங் கம்பெனி டைகூன் அப்படின்றது தான்ப்பா கேமோட பேரு. அதாவது நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் தந்துருவாங்க. அந்த சிஸ்டம்ல கோடிங் ஒர்க்லாம் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற காசை வச்சு ஒரு கேமிங் சென்டரை நம்ம தொடங்கணும்ப்பா. அதுதான் கேமு. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கேமிங் சென்டரை நம்ம தொடங்கிட்டா அதுல இருந்து நிறைய காசு கிடைக்குமா? ஆமாப்பா, அந்த கேமிங் சென்டரை நம்ம தொடங்கிட்டோம்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல வேலைக்கு ஆளுங்களெல்லாம் போடணும். அந்த ஆளுங்க வந்து அந்த காசை வசூலிக்கிற வேலைலாம் பண்ணுவாங்க. அது மூலியமா நம்ம கேமிங் சென்டரை சூப்பரா டெவலப் பண்ணிடலாம்ப்பா. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலடா. நம்ம கேம் விளையாடுறோம், ஆனா அங்க கேமிங் சென்டரையே நடத்துற மாதிரி கேமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போய் அந்த கேமை விளையாடலாம். பிராங்க்லின், சூப்பரா இருக்கும்ப்பா. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. கண்டிப்பா அந்த கேமை போட்டு நம்ம ஜாலியா விளையாடலாம்ப்பா. இருடா, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நான் எப்படியும் வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு கேம் கம்பெனி தான் நான் ஆரம்பிக்க போறேன். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருந்து ஒரு கேம் ஸ்டேஷனை நான் தொடங்குற மாதிரி, அதுல நிறைய பேர் விளையாடுறதுக்காக வருவாங்கல்ல, எனக்கு நிறைய காசுலாம் கிடைக்கும். முதல்ல ஒருத்தர் நம்மள கைட் பண்றாரு. ஐ எம் அவர் பேர் என்னது? ADOE. ஆண்டி இல்ல, வேற ஏதோ ஒரு பேரு. ஓகே, அவர் சொல்ல சொல்ல நம்ம செய்யலாம். இது பாருங்க, இங்க இருக்கிற ப்ளூ பட்டனை முதல்ல போய் கிளிக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது பாருங்க, இதை கிளிக் பண்ணா வேலை ஆரம்பிச்சிடும். This is your first computer and the primary way of earning cash in the beginning. To earn cash, click on. Okay. இப்ப கேஷ் அதுல சேர நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, பாத்தீங்களா? இந்த இடத்துல வேலை பார்க்கறது மூலியமா நமக்கு இதுலதான் நம்ம கேம் விளையாட போறோமா? இருங்க பாப்போம். காசு அது அங்க ஏதோ ஆகுது பாருங்க. அங்க லேர்ன் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கு 25 தேவையாம். நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்ல. இருங்க, முதல்ல எப்படி காசை எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து காசு வருதா? இல்ல காசு வர மாட்டேங்குது. ஆரோ மார்க் அங்கதான் காட்டுது, அங்க இருந்து காசு வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே. இது பாருங்க, ப்ரோக்ராமிங்க கத்துக்க $25 கேட்கறாங்க. ஆனா நம்ம கிட்ட $0 தான் இருக்கு. அப்ப $25 சேர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த சிஸ்டத்துக்கிட்ட போய் ஏதோ பண்ணணுங்க. சிஸ்டத்துக்கிட்ட பண்ணாதான் நமக்கு காசு கிடைக்கும். இது பாருங்க, சிஸ்டத்துல ஏதோ கொடுக்க சொல்றாங்க பாருங்க. சிஸ்டத்துல என்ன ஏதோ என்ன சிஸ்டத்துல என்னமோ பண்ண சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சிஸ்டத்துல என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? என்னன்னு தெரியலையே. அந்த சொல்லிட்டு இருந்த நபரை இப்ப சொல்றதை நிறுத்திட்டாரு. இருங்க பாப்போம். 10th floor இல்ல, இதெல்லாம் வேறங்க. அது பாருங்க, கைட் பண்ணுது பாருங்க. எங்கேயோ போக சொல்லுது பாருங்க. என்ன கைட் பண்றது? திரும்பி இந்த இடத்துக்கு தான் வர சொல்லுது. வெளியே போகுது, உள்ள வருது. என்னங்க எங்க போக சொல்லுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இதை வாங்குறதுக்கான 25 காயின் சேருதுங்க. நான் தாங்க அவசரப்பட்டுட்டேன் பாருங்க. இப்போ $9 சேர்ந்துருக்கு பாருங்க. எப்படி சேர்ந்திருக்கு? அந்த சிஸ்டத்துல இருந்து தான் சேர்ந்திருக்கு. $25 சேர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ $9 எனக்கு சேர்ந்திருக்கு. இது பாத்தீங்களா? சிஸ்டத்தை கிளிக் பண்ண காசு கிடைக்குதுங்க. நான் கூட என்னென்னமோ நினைச்சேன். அது பாருங்க, ஒன்னும் இல்ல மக்களே. இது பாருங்க, சிஸ்டத்தை கிளிக் பண்ணா எனக்கு காசு ஏறுது பாருங்க. சிஸ்டத்தை கிளிக் பண்ணா நம்ம சிஸ்டத்துல வேலை பார்க்குற மாதிரி காசு ஏறுது. ஓகே, இவ்வளவுதான விஷயம். அது பாருங்க, லேர்ன் ப்ரோக்ராமிங் இருக்கு பாத்தீங்களா? இதை நான் வாங்கிடுறேன். இப்ப என்னால வாங்க முடியும், நான் வாங்கிட்டேன். அடுத்து மாஸ்டர் ப்ரோக்ராமிங் $75. அதுக்கு நான் காசை சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அந்த சிஸ்டத்துல உட்காந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கிளிக் பண்ணா காசு சேர்ந்துருச்சா? இப்ப அடுத்த ப்ரோக்ராமை வாங்கிடலாம். மாஸ்டர் ப்ரோக்ராமிங் இருக்கு பாருங்க, அதை வாங்கிட்டேன்னா இதுக்கப்புறம் காசு இன்னும் வேகமா ஏற ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பண்ணோம்? ஸ்டடி ஹார்ட்வேர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பை நியூ கம்ப்யூட்டர். இருங்க, முதல்ல வந்து நிறைய காசை ஏத்திக்கலாம். வேலை பார்த்து காசை ஏத்திக்கலாம். ஏத்து மக்களே, செம்மையா காசை ஏற்றுறோம் பாத்தீங்களா? காசு இப்ப முன்னே விட வேகமா ஏறுது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஏதோ சைட்ல இருக்கு பாருங்க, காசு அப்படியே செம்ம வேகமா ஏறிட்டு இருக்கு பாருங்க. $500 $600 வந்துருச்சு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு இது போதும். இப்ப என்ன பண்ணணும்? இதை விட்டு இறங்கிட்டு இது $100 வாங்கிரு. இது பை கம்ப்யூட்டர் $100 தானா? வாங்கிடலாம். இது பாருங்க, இங்க புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. பெரிய கம்ப்யூட்டர் வந்துருச்சோ? ஆமாங்க, கொஞ்சம் பெருசா வந்துருச்சு பாருங்க கம்ப்யூட்டரு. அடுத்து என்னது? நியூ கம்ப்யூட்டர். $1000 என்கிட்ட இல்ல. இப்போ ஹார்ட்வேர்ஸ் வாங்கிடலாம். ஓகே, நம்ம இடத்த டெவலப் பண்றோம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த இடத்த வச்சு காசெல்லாம் சம்பாதிக்க முடியும். இப்ப சிஸ்டத்துல அந்த கோடிங் வேலைன்னு சொல்லுவாங்களா, அதை பார்த்து தான் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இருங்க, இன்னும் கொஞ்சம் கிளிக் பண்ணி காசை ஏற்றுவோம். கிளிக் பண்ண எவ்வளவு காசு எனக்கு கிடைக்குது பாத்தீங்களா? ஏதோ ஒரு கோடிங் வேலை பாக்குறேன் போல, அதுக்காக எனக்கு காசு கிடைக்குது. இப்ப எனக்கு $1000 மேல ஒரு $2000 ஏத்திக்கிறேன். $2000 ஏத்திக்கிட்டேன். $3000 ஏத்திடவா? இருங்க, ஏத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். $3000 ஏத்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் வாங்க வேண்டியதான், வாங்கிடலாம். முதல்ல என்ன பண்ணணும்? இங்க ஒரு புது சிஸ்டம்னு இருக்கு. புது சிஸ்டம் வாங்கிட்டா இந்தியா சிஸ்டம் அப்டேட் ஆகுதா? ஏதோ பெருசா அப்டேட் ஆன மாதிரி தெரியலையே. அப்டேட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? அந்த மானிட்டர்லாம் செம்ம ரிச்சா மாறிடுச்சு. ஏதோ இங்க ஒரு $1000 கொடுத்தா நான் இதான் அந்த சர்டிபிகேட் வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சர்டிபிகேட் வாங்கி மாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, சர்டிபிகேட்லாம் வாங்கி மாட்டிட்டேன். இதுக்கப்புறம் வெளியே டெவலப் பண்ற வேலை இருக்கு. இது பாருங்க, இது என்ன? பேட்ச் டு சக்சஸ். ஓகே, இதுக்கு எவ்வளவு காசு தேவை? வாங்கிட்டேன். நம்ம இடத்துக்கு ஆளுங்க வரணும்ல, அதுக்காக நம்ம இடத்த அமைக்கிறோம். சூப்பர். இப்பதான் இதுக்கே வந்திருக்கோம். இங்க பார்க்கிங் லாட் வைக்கிறதுக்கு $500 தேவையா? பார்க்கிங் லாட் வச்சிருவோம்.
வண்டிலாம் நிறுத்துறதுக்கு இடம் தேவையில்ல, அதுக்கான இடத்த வச்சுட்டு இருக்கோம். இங்கதான் நம்ம அந்த சென்டரை தொடங்குற மாதிரி போல. இது பாருங்க, இது என்னது பில்ட் ஃப்ளோர். $500 இந்த இடத்த போட்டிடும். இங்க வீடு கட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, காசு எடுத்துட்டு வந்து வீடை கட்டுவோம். அதாவது கேமிங் சென்டர் மாதிரி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன். கேமிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்காக சம்பாதிச்சிட்டு இருக்கோம். இருங்க, இன்னும் நல்லா இந்த வாட்டி காசை நிறைய ஏத்திட போறேன். ஒரு 10,000 ஏத்திடலாம். அப்பதான் அந்த இடத்துல எல்லாத்தையும் என்னால வாங்க முடியும். மக்களே பாத்தீங்களா, பக்கத்துலயே அழகா என்னோட போட்டோ இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. மேல என்னடானா சர்டிபிகேட் பாருங்க. மேல சர்டிபிகேட், எனக்கு மேல சர்டிபிகேட் இருக்கா பாத்தீங்களா? இங்க பாருங்க, இதுலயே போட்டுருக்காங்க மக்களே, கிளிக் டு earn கேஷ்ன்ட்டு. அது நான் பெருசு பண்ணி பார்த்தாதான் தெரியுது, சின்னதா பார்க்கும்போது தெரியல. அதனாலதான் கொஞ்சம் சொதப்பிட்டேன் ஸ்டார்டிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப 10,000 ஏத்திட்டேனா மக்களே, என் போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பக்கத்துல பாருங்க, இங்க பாத்தீங்களா என் போட்டோ சூப்பரா இருக்குல்ல. சரி, தேவையான காசை ஏத்திட்டேன். இப்ப நான் அந்த இடத்துக்கு போறேன். போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ வாங்கலாம். இங்க என்னங்க வாங்க சொல்லுது, பை கம்பெனி சைன், அதாவது போர்டு மாதிரி வைப்பாங்கல்ல, அது என்னங்க இதுவே 15K அவசரப்பட்டு அதெல்லாம் வைக்க வேணாம். நம்ம முதல்ல சின்ன சின்ன பொருளா வாங்குவோம். பை வால்ஸ், இங்க செவரை வாங்கு. ஓகே, செவரை வாங்கிட்டேன். அடுத்து இது என்னதுங்க, பை டெவலப்பர் டெஸ்க். ஓகே, டெவலப்பரோட டெஸ்க் போட்டாச்சு. இது வாங்கு. சூப்பர்ங்க, பில்டிங் வந்துருச்சு பாத்தீங்களா, இங்க அழகா வந்துருச்சு. இந்த பில்டிங் வேலையெல்லாம் முதல்ல முடிப்போங்க. டோரை வாங்கி போட்டுடலாம். either build the second floor or the basement. I recommend the basement so that okay, முதல்ல பேஸ்மெண்ட்டை கட்டி முடிங்கன்றாங்க. ஓகே, கேஷை கலெக்ட் பண்ற இடங்க இதான். நம்ம கிளாஸ்க்கு வரவங்க கிட்ட, கிளாஸ்க்கு வரவங்க இல்ல விளையாடுறதுக்கு வரவங்க கிட்ட இது வாங்குற இடம், காசெல்லாம் வாங்குற இடம். இது மாடிக்கு போற படிக்கட்டு பாத்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல. பா, ஐயோ, இதுக்கப்புறம் காசு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, காசு அதிகமா, இதுக்கப்புறம் அதிகமா தேவை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் காசை சேர்த்து எடுத்துட்டு வருவோம். அப்பதான் இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்லாம் பண்ண முடியும். எல்லாம் இதுக்கப்புறம் விலை ஜாஸ்தி. சிஸ்டம் இங்க ஒன்று போட்டாச்சு. ரிசப்ஷன் ஏரியாவில் ஒரு சிஸ்டத்தை போட்டாச்சு. ஒரு டெவலப்பரை இங்க வர வைக்கிறதுக்கு 1500 தானா? என்கிட்ட இப்போ 1500 கூட இல்லை மக்களே. நான் போய் வேலை பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம இந்த இடத்துல சிஸ்டத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா காசு கிடைக்கும். இதோ இங்க உட்காந்துக்கலாமா? உட்காந்துட்டு இருங்க, கிளிக் பண்ணிக்கிட்டே எப்பா ஏறுது பாருங்க, காசு ஏறிட்டு இருக்கு பாருங்க. இந்த வாட்டி ஒரு 20,000 எடுத்துக்கலாம் மக்களே. 20,000K எடுத்துட்டு 20K எடுத்துட்டு அங்க போய் என்னெல்லாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் பல்கா வாங்கிடலாம். இது பாருங்க, இப்ப $7,000 சேர்ந்துருச்சா? இருங்க, ஒரு $20,000 சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே நம்மளால வாங்க முடியும் மக்களே. பாருங்க, முன்னெல்லாம் காசு எவ்வளவு ஸ்லோவா ஏறும், இப்ப பாருங்க எவ்வளவு ஸ்பீடா ஏறுது பாருங்க. கிளிக் பண்ண காசு வந்துகிட்டே இருக்குங்க. கோடிங் ஒர்க் அவ்வளவு வேகமா நான் பண்றேன். ஏன்னா நான் டைப்பே பண்ண மாட்டேன், ஆனா காசு கிடைக்குது பாருங்களா. நான் டைப்பே பண்ண மாட்டேன் பாருங்க மக்களே. ஓகே, 20K வந்துருச்சா? 20K கிட்ட வரப்போகுது மக்களே. 20K போதும்ல, போதும். அங்க எல்லாம் காஸ்ட்லி தான், பரவாயில்ல. பட் 20K வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட இடத்துக்கு போவோம். வெளியே இருக்கிறது பாருங்க, இதுவே 15K என்னமோ போட்டிருந்தது. ஆமா, 15Kங்க. இதெல்லாம் கடைசியா வச்சுப்போம். இது எவ்வளோ? ஃபென்சிங் போடுவாங்கல்ல பாதுகாப்புக்காக, அதை போட்டு விட்டுலாம். பார்த்தீங்களா, அழகா போட்டாச்சு. அடுத்து இது என்னது, பார்க்கிங் லாட். 10K இதுக்கு வேணாம். உள்ள நான் டெவலப் பண்ண வேண்டியதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்து இதை வாங்கிக்கிறேன். இது எவ்வளோ? இது என்னங்க இது? மை ஓனர் மட்டும் வரதுக்கான டோருங்க, சிஸ்டம் டோர்னுவாங்கல்ல, லேசர் டோர். என்னால் மட்டும் தான் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ள நுழைய முடியும். வேற யாரும் இந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாது. அதாவது இங்க படிக்க வரவங்க, அதாவது கேம் விளையாட வரவங்க நுழையலாம், மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் இங்க நுழைய முடியாது. ஓகேவா? இங்க பிக்சர், ஒரு பிக்சர் வாங்கி மாட்டிடலாம். இது பாருங்க, மாட்டிட்டேன்னா அழகா பிக்சரு. இது வந்து ஒரு ஆளை, அதாவது ஒரு டெவலப்பரை நம்ம வேலைக்கு போடுறது. பார்த்தீங்களா, டெவலப்பர் வந்துட்டாரு, அவர் இதுக்கப்புறம் வேலை பார்ப்பாரு நமக்காக. இவர் வேலை பார்க்கறதுக்கும் நமக்கு காசு ஏறும். இது பாருங்க, எவ்வளவு வேகமா வேலை பார்க்கறாருங்க. அவர் எப்படி டைப் பண்றாரு பாருங்களா, டோப்பாவுமே. ஓகே, இங்க ஒரு டெவலப்பர் டெஸ்க் வாங்கிடலாம். இங்க ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிடலாம். ஓகே, கேஷ் எல்லாம் இங்க கூட நான் இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, ஆமாங்க, இங்க கூட கலெக்ட் பண்ணிக்கலாங்க. கேஷ் இங்கேயும் சேர்த்து பாருங்க, கலெக்ட் கேஷ். பாத்தீங்களா, இங்கேயும் என்னால கலெக்ட் பண்ணிக்க முடியுது மக்களே. இங்க சேர என்னால எடுக்க முடியுது பாருங்க. அவர் வேலை பார்க்கறதுக்கான காசு இங்க சேருது. ஓகே, ரிசப்ஷன் டெஸ்க் வாங்கியாச்சு. சூப்பருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட வேலைக்கு போடணுமா? மக்களே வேலைக்கு போட்டோம் பாருங்க. அது பாத்தீங்களா, இங்க ஒரு பொண்ணு வந்துருச்சு பாருங்க. பொண்ணா பையனா தெரியல, பையனா பொண்ணாங்க அது தெரியல. சரி, இங்க ஒரு மேனேஜர் வேலைக்கு போடலாமா? ஆமாங்க, மேனேஜர் மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க. சூப்பரா டெவலப் பண்றவங்க நம்ம இடத்துல. இங்க இது 1000 தானே, வாங்கு. ஓகே, வாட்டர்லாம் இங்க தண்ணி குடிச்சுக்கலாம் மக்களே. இது பாருங்க, ஹாட் வாட்டரும் வரும், கூலிங் வாட்டரும் வரும். ஓகேவா, சூப்பர். இது எவ்வளவு? 2500 இருக்கு, வாங்கிடலாம். சூப்பர் மக்களே. பாருங்க, அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குங்க. அண்டர் கிரவுண்ட்ல இடம் இருக்குங்க. சூப்பர். இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல மக்களே. இதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் உண்டு. சரி, நான் வேலை இங்க இருக்கிறத எடுத்துக்கலாம் முதல்ல. இங்க கலெக்ட் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதாவது இது கல்லாப்பேட்டி மாதிரி மக்களே. இங்க இருந்தும் நம்ம காசை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இடத்துக்கு போயிடலாம். பக்கத்துல இருக்குல்ல நம்ம இடம், அந்த இடத்துல போய் இன்னும் காசை சேர்த்துட்டு டெவலப்மெண்ட் வேலையெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? இருங்க, இப்ப காசை சேர்த்துக்கலாமா? சரி. இந்த வாட்டி ஒரு 25 சேர்க்கலாங்க. ஐயோ, 25 சேர்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போலியே. 25 சேர்த்து தான் ஆகணும் மக்களே, வேற வழியே இல்லை. இருங்க, நான் இப்படி ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு இப்படி பாக்குற மாதிரி வச்சிடுறேன். ஓகேவா?
பாருங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்க காசு ஏறுது பாருங்க மக்களே, என்ன வேகமா ஏறுது பாருங்களேன். ஒரு 25,000 சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வெளியே அந்த சைன் போர்டை வச்சிடலாம், உள்ள டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணலாம். அவங்க அவங்க வேலை பார்க்கறதுக்கும் நமக்கு காசு சேருது பாத்தீங்களா. முதல்ல நம்ம மட்டும்தான் இருந்தோம், இப்போ ஒவ்வொருத்தால வேலைக்கு போட்டு நிறைய காசு நமக்கு சேரப்போகுது மக்களே. நம்மள மாதிரி இந்த கேம் வந்து 5 பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்க சைட்ல காட்டுது பாருங்க, சின்சான், கோகோன்னு ஒருத்தன், ஐயக்னு ஒருத்தன், FJN அப்படின்ற பேர்ல ஒருத்தன் இருக்கான், இதை தாண்டி ஏன்னு ஒருத்தன் இருக்கான், யாருன்னு தெரியல. நம்மளுக்கு காசு 25K சேர்க்கணுமா? இப்ப 20K சேர்த்த மக்களே, 25K. அந்த போர்டு வச்சா எப்படி இருக்குன்றதை இந்த வாட்டி பாத்துடலாம். இந்த வாட்டி நான் போர்டு வச்சிடறேன் சரியா, ஆனா போர்டுக்கே 15 போயிடும். பரவாயில்ல மக்களே, நம்ம போர்டை வச்சாதான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். இது பாருங்க, இந்த இடத்துல போர்டை வச்சோம், இங்க சூப்பரா இருக்கும். எப்பா மக்களே பாருங்க மக்களே, சின்சான் கம்பெனி வந்துருச்சு பாத்தீங்களா, சின்சான்ஸ் கம்பெனின்னு வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் யாராவது போனாங்கன்னா இங்க ஒரு கடை வந்திருக்குப்பா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம இடத்துக்கு வருவாங்க. அதுக்காக தான் இந்த போர்டை வச்சிருக்கோம். ஓகேவா, நம்ம சூப்பரா டெவலப் பண்ணிட்டோம் மக்களே. இந்த இடத்துல வேற யாரும் திருடலாம் நுழைய முடியாது, நம்ம மட்டும் தான் நுழைய முடியாது பாருங்க, நம்ம மட்டும் நுழைய முடியும். இங்க மேனேஜர் இருக்காரு, இங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம் இந்த கம்ப்யூட்டர் கிட்ட. ஓகேவா, புதுசா எதுனாலும் நம்ம பண்ணலாம். இந்த இடத்த நம்ம டெவலப் பண்றது தான் வேலை. ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம் மக்களே, பாத்தீங்களா சூப்பரா டெவலப் பண்ணிட்டோம். கண்டிப்பா இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துட்டு இருக்கோம். நீங்க திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.